நீங்க பேசலையேன்னு பார்த்தேன். நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. கள்ள கபடம் இல்லாத பொம்பளை பிள்ளை நீங்க சொல்லவே கூடாது. உங்களால எங்க சமுதாயம் பாதி அழிஞ்சே போச்சு. பாதி தானே இந்த மத்தியில மீதி எல்லாம் பத்திரமா வச்சிருக்கோம்ல. மீதி எங்க பத்திரமா வச்சிருக்கீங்க? நீங்க லுக்கு விட்டு லூசா போனது பாதி பேரு. நீங்க லுக்கு விட்டு லூசா போனது பாதி பேரு. இல்லையே பார்த்தே எங்களை பைத்தியம் பாக்குறதுல பாதி பேரு. சொல்லு விட்டு அலைய வச்சதுல ரொம்ப பேரு. சும்மா இருக்கிறிய ஒரு லுக்க கொடுத்துட்டு போயிடுறிய. லூசா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் பேசுறிய. இந்த புள்ள என்ன ஒண்ணு என்ன அண்ணன் கதை அதே கதை என்ன கல்யாணமே பண்ணாத காரணம் அவர் பேரே கணேசன். ஆமா இந்த பொண்ணு நினைச்சு ஏங்கி இன்னும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. இந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ண பாக்கு அவர் கிளியாரு நிறைய பண்ணிட்டாரு. பாத்தோட சிரிப்பை கொடுத்துட்டு இப்படி போயிட்டே இருக்கு. இதே மாதிரி ஒரு மாசம் முழுவதும் பாக்குறது சிரிப்பு கொடுக்கறது போயிட்டே இருக்கிறது மாதிரி. என் பங்காளி அவங்க நீங்க வருவீங்க நினைச்சு இவங்க மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்துட்டே நம்மளால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிரிச்சே எங்களை சீரழிச்ச கூட்டம் நீங்க. உங்களை நம்பி நாங்க மோசம் போனதான் ரொம்ப பேர். அதனால கள்ள கவனம் இல்லாத பொம்பளை பிள்ளை சொல்லாதீங்க. என்னைக்குமே உங்களுக்கு அவசர புத்தி தானே. அடுத்து என்ன சொல்றவங்க தெரிஞ்சுக்கிறது இல்ல. என் உள்ள ஒரு போது உங்களை மறப்பதில்ல. ஆமா எங்க உடம்புல நீங்க பாதி ஆமா உயிரே வச்சிருக்க இங்க குடியிருக்கிறாரு அவர்தான். அவர் ரைட். அவர் பாதி உடம்புக்கு அவர் தான் கொடுத்தாரு. உங்க சமுதாயம் கொடுக்கவே தலையில சுமந்து உயிரை எடுக்கிறது உடம்புல பாதியை வாங்குறது உங்க பழக்கம். நாங்க அப்படி நாங்க உயிரை கொடுப்போம். அந்த வகையில நீங்க என்ன பண்ணுவோம் சொல்லாதீ உயிரை எடுப்போம் சொல்லுங்க. எங்கேயாவது போய் காலுங்க ஆண்கள் உயிரை கொடுக்குறாங்களா எடுக்கிறாங்களா? உயிர் கொடுத்த உத்தமர்கள் நாங்க தான். அதனால சரி சரி உள்ள ஒரு போது உங்களை மறப்பன்னு சொல்லுவீங்க. உங்களை நம்பி நாங்களும் பெரிய கங்கணம் கட்டிக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருப்போம். உங்க அப்பா அம்மா ஒரு சிங்க மலேசியா மாப்பிள்ள சென்று தள்ளிட்டு வந்திருப்பாரு. அவரை பார்த்து பரிசம் போட்டுருவாரு. உடனே செல்ல ஒரு SMS அனுப்பி விடுவீங்க. எங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் மாலை மாத்திக்கிறேன் நீங்க ஒரு ஆளை மாத்திக்கங்க. அப்ப ஆரம்பிக்கிறத கட்டிங்களை ஆரம்பிச்சு கோட்டைக்கு போய் கோட்டை டாஸ்பாருக்கு போய் கண்ணதாச வேற சொல்லி ஊத்தி கூடி கண்ணதாசகார கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி குடி மச்சான போய் பாட போறா கண்ணாடி கோப்பையில கண்ண முடி நீச்சலடி ஒரு ராயத்தா ஒளி போகும் காய்ச்சலடி போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா அது ஒரு சோசலி சந்தா. இப்படி ஆரம்பிச்சு எல்லாம் உங்களால நீங்க சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை கல்லங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து அதை சொல்லக்கூடாது. ஒரு பொண்ணு ஒரு ஆணை மனசால விரும்பிட்டானா கடைசி வரைக்கும் கல்லானாலும் புல்லானாலும் புருஷன் இருக்கிறவங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட பண்பாடே அதான். நாங்க செண்ட பார்த்து மயங்கிற ஆள் கிடையாது. நாங்க ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ண கூட கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி நல்லபடியா இருக்கணும்னு நினைப்போம். ஆமா நாங்க தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. அதான் அவசரம் பொறுமையா கேட்போம். பங்காளியா கொஞ்சம் பொறுமையா